வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் உப்பு தேவைங்க. இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறேங்க. பிரியாணிக்கு போடுற எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. சோம்பு, கிராம்பு, கசகசா, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே இருக்குங்க இதுக்குள்ளே இருக்கிறது. நான் பிரியாணி இலை எண்ணெயில் போட்டுருவேங்க, அதனால் அது தேவைங்க. இதுவும் புதினா, 3 பச்சை மிளகா, இது 2ஐயும் ஒன்றா அரைச்சிருங்க. இதை தனியாக அரைச்சிக்கிறேங்க. அரிசி நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அது பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன். ஊற வைக்கலிங்க, நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஊற வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வேணுங்க. அது காரம் தேவைப்படுறவங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் விட மெயினாக சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தாங்க தேவை. அது ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அது கழுவி வச்சுருங்க. நம்ம இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பு சூடானதையும் குக்கர் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக சூப்பராக செய்கிறதுனால நெய் சேர்த்துக்கல. வேணால் கடைசியாக கிளறிக்கலாம் போட்டு, கொஞ்சமாக போட்டு. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. நல்லா அப்படியே வணங்கிட்டு இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். வணங்கிடுச்சுங்க. நம்ம ரோஸ் இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான பொருளில் ரோஸ் சொல்லலை, இப்போ சேர்த்துக்கிறேங்க மறக்காமல். இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் தயிர் வந்து சேர்க்கலை, ஏன்னா 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பே போதுமானது. சிக்கனும் சீக்கிரம் வெந்துடுங்க, அதனால் நான் தயிர் சேர்க்கலைங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. நிறைய விஷயங்கள் இந்த பிரியாணியில் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இந்த முந்திரி ஆகட்டும், தயிர் ஆகட்டும், நெய் ஆகட்டும், வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த டைமிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தாங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசிக்கு சாப்பாடு, சிக்கன் எல்லாத்துக்குமே சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து போட்டுக்கிறேங்க. தக்காளி நல்லா அப்படியே வணங்கிட்டு இருக்குங்க. நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூளுங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க, அதனால் கொஞ்சம் கலர் வந்திருக்கு. நான் கலர் பொடி சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை ஊற்றிடலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்துங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி அப்படியே ஊற்றிட்டேங்க மசாலாவோடவே. அது அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுலாங்க. 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் இப்போ பாதி வெந்துருச்சுங்க. இப்போ நாம் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஒரு விசில் மட்டும் மூடி போட்டு
விட்டுடலாங்க. அது ஒரு விசில் வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மேலே மல்லித்தலையும் புதினாத்தலையும் தூவிடலாங்க. ஒரு கிளறி அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். சூப்பராக சூடாக இருக்குங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்கல, குலையலை, பாஸ்மதி ரைஸ் சூப்பராகவே வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாக மணமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி ஸ்மெல். பக்கத்து வீட்டில் கூட கேட்குறாங்க என்ன ஸ்மெல்னு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.